ராதாகிருஷ்ணன் குழு பார்க்க போகிறோம். ராதாகிருஷ்ணன் குழு வந்து அமைக்கப்பட்ட ஆண்டு வந்து 1948. இந்த குழு அறிக்கை சமர்ப்பித்தாங்க. எப்போனா 1948 அறிக்கை சமர்ப்பித்தாங்க. இந்த குழுவோட தலைவர் வந்து ராதாகிருஷ்ணன். இந்த குழுவோட நோக்கம் வந்து பல்கலைக்கழக கல்விக்குழுவை வந்து நியமிக்கணும். 1948 வந்து நேரு தலைமையில் அரசாங்கம் வந்துச்சு. 64 வந்து இந்திரா காந்தி தலைமையில் அரசாங்கம் வந்துச்சு. அது வந்து கோத்தாரி குழு சொன்னாங்க. 48 வந்து நேரு தலைமையிலான அரசாங்கம் வந்துச்சு. நேரு தலைமையிலான அரசாங்கத்தை வந்து ராதாகிருஷ்ணன் தலைமையில் பல்கலைக்கழக கல்விக்குழு நியமித்தாங்க. இந்த குழு வந்து பரிந்துரை பண்ணாங்க. என்னென்ன பார்க்கலாம். பல்கலைக்கழகங்களுக்கு தேவையான நிதி உதவி வந்து கொடுக்கணும். அதன் மூலம் கல்வி தரத்தை வந்து ஒழுங்குபடுத்தணும். பல்கலைக்கழக மானியக் குழு தேவை சொல்லிட்டு பரிந்துரை பண்ணாங்க. இந்த குழுவோட பரிந்துரைப்படி 1953 வந்து பல்கலைக்கழக மானியக் குழு அமைக்கப்பட்டது. இது வந்து 1957 வந்து சட்டப்பூர்வமாக அமைப்பாக அது மாறியது. அதுக்கப்புறம் தாய்மொழி பயிற்சி மொழியாக இருக்குன்னு சொல்லிட்டு வற்புறுத்தினாங்க. இதுக்குன்னா ஒவ்வொருத்தவங்களும் எழுத்தறிவினை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னா தாய்மொழி வந்து பயிற்சி மொழியாக இருக்குன்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மேல்நிலை பள்ளிகள் பல்வேறு தொழிற்பயிற்சியை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. சர்வதேச விவகாரங்களை படிக்க பல்கலைக்கழகங்கள் வந்து வாய்ப்புகள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து நவீன அறிவியல் முறையை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அந்த கல்வி முறையை அறிமுகப்படுத்தி அதில் தேர்வு முறையை வந்து ஸ்ட்ராங் படுத்துன்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அறிவியல் முறையை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு